அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த நீதிமான்களுக்கு என்று தேவன் சில வாக்கியங்களை வைத்திருக்கிறார். இந்த ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 34 அதுல 19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்ப நீங்களும் நானும் இந்த அநீதி நிறைந்த உலகத்தில் நீதிமான்களாக இருக்கிறோம். இந்த அநீதி நிறைந்த உலகத்திலே நமக்கு அநேக துன்பங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மோடு நின்று நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன செய்வார்? விடுவிப்பார். அவன் அப்போ என்னங்க, ஆண்டவர் ஏற்றாலும் பிரச்சனை, ஆண்டவர் ஏத்துக்காதவனுக்கும் பிரச்சனை. சில நேரம் இப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிடுறோம் பாருங்க. ஆண்டவர் ஏத்துக்கிட்டாலும் நமக்கு பிரச்சனை வருது, வியாதி வருது, எல்லாம் வருது. ஆண்டவர் ஏற்றுக்கிறாதவங்களுக்கு இதெல்லாம் வருது. அப்புறம் என்ன டிஃபரன்ஸ் இப்படிலாம் கேட்கிறோம் பாருங்க. ஆனா அவங்ககிட்ட ஆண்டவர் இல்லையே, அதான் பெரிய டிஃபரன்ஸ். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இல்ல, அப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறோம். அப்ப அவர் நம்மோடு கூட இருந்து என்ன பண்ணுகிறார்? நம்முடைய வாழ்க்கையில வரும் துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய் கூட இருக்கிறார். அப்போ என்னங்க, பிரச்சனையே இல்லாமலாம் அப்படிலாம் ஒரு லைஃப் இல்லையா அப்படின்னா, இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப உபத்திரவங்களும் துன்பங்களும் இந்த பூமியிலே வரத்தான் செய்யும். ஆனால் கேரண்டி என்னன்னா, விடுவிக்கிறவர் நான் உங்களோட இருக்கிறேன். ஆமென். அப்போ பிரச்சனைகள் வரலாம், வியாதி வரலாம், போராட்டங்கள் வரலாம். அப்போ இவைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஆனா அவைகள் வரும் பொழுது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் கூட இருக்கிறார். இது வந்துருச்சு, இனி ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எனக்கு மட்டும் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இது வந்துருச்சு. இப்ப நான் என்ன நம்புறேன்? கர்த்தர் கூட இருக்கிறார். எதுக்கு? என்னை விடுதலையாக்கும்படி. ஏன்னா அவருடைய வார்த்தையில் அவர் சொல்லி இருக்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று அவருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. எனவே இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து தேவன் என்னை விடுவிப்பார். இதை நான் நம்புகிறேன். அவருடைய விடுதலையாக்கும் கரத்தை நான் என் வாழ்க்கையில பார்க்க போகிறேன். இந்த துன்பத்திலிருந்து விடுதலையாவேன். இதுதான் நம்முடைய மனநிலையா இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய விசுவாச நிலையா இருக்க வேண்டும். இப்படிதான் நம்ம விசுவாச வாழ்க்கையில வளர முடியும். இப்படிதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில முன்னேற முடியும். இப்படித்தான் நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக முடியும். அதை விட்டுட்டு எனக்கு மட்டும் ஏன், எனக்கு இப்படி குவெஸ்டின் பண்ணும் பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில மந்தமா இருப்போம், அப்படியே இருப்போம், ஒரு முன்னேற்றம் இருக்காது. எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் நீதிமான். நமக்குரிய கேரண்டி என்ன? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எதற்கு? நம்மை விடுதலையாக்க முடியாது. அப்போ துன்பங்கள் வரலாம், பிரச்சனை எது வேணா வரலாம். ஏன்னா பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அவன் எதுக்குனாலும் வந்துட்டு போட்டோம். ஆனா என் தேவன் என் கூட இருக்கிறார். அவர் என்னை விடுவிப்பார். நான் விடுதலை ஆவேன். தைரியமாய் எனக்கு முன்பாய் நிற்கிற சவால்களை எதிர்கொள்ளுவேன். நான் விடுதலை ஆவேன். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. நான் விசுவாசத்தில் வல்லவன் ஆவேன். இப்படிப்பட்ட மனநிலையில் உங்களுக்கு முன்பாக நிற்கும் பிரச்சனைகளை சந்தியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிப்பார். ஆமென். கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.